குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற உடனேயே 2021 ஜூன் மாதமே காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தின் முரண்பாடாக சட்டவிரோதமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக அறிவிப்பு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டு பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுக்கப்பட்டது. அதை எதிர்த்து போராடிய பிறகு முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு நான் அந்த அரசாணையை திரும்பப் பெறுகிறேன் என்று அறிவித்தார். அதற்கு பிறகு நமது நாகப்பட்டினம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையினுடைய விரிவாக்க திட்டம் கிட்டத்தட்ட 26,000-30,000 கோடி மதிப்பீட்டில் அதற்கான பணிகள் துவங்கியது. விவசாயிகளிடத்திலே பேசி நாகப்பட்டினத்திற்கு இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்க பணி தேவை என்பதை ஒத்த கருத்தை உருவாக்கி அதற்கான நிலங்களையும் பெற்றுத் தருவதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், உரிய விலையை விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்களும் பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டோம். ஆனால் இன்றைக்கு அந்த நாகப்பட்டினத்திற்கான முகவரியே அந்த மணலி ரிஃபைனரி என்று சொல்லக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தான். அந்த ஆலை இன்றைக்கு வெளிமாநிலத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. இதுக்கு முழு பொறுப்பு திமுக அரசு தான். இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை இங்கே செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளாமல் நாகப்பட்டினம் நகரத்தினுடைய முகவரியை அடித்து விட்டது. இனி என்ன செய்ய போகிறார்கள் என்பது எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. எனவே அதே போல பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவது இல்லை. காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் காப்பீடு செய்கிற விவசாயிகளுக்கு பாதிக்கப்படுகிற ஆண்டுகளில் நாகை மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டியிருக்கிற இந்த பகுதி விவசாயிகள் மிகப்பெரிய துயரத்திற்கு தள்ளப்படுகிறார்கள், அழிவுக்கு தள்ளப்படுகிறார்கள். அதுபோல பற்றாக்குறை காலத்திலும் மிகப்பெரிய வறட்சியை நாகை மாவட்டம் சந்திக்கிறது. ஆனால் இதுவரையிலும் தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனம் மூலமாக நீங்கள் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துகிறேன் சொன்னால் தனியார் காப்பீட்டு நிறுவனத்துக்கு தான் திமுக அரசு முதன்மைப்படுத்தி விவசாயிகளுக்கான பெயரில் நிதியை காப்பீட்டு நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு திமுக அரசு வழிவகுக்கிறது. அதே போல ஒரு மூட்டை யூரியா 270 ரூபாய். ஆனால் இணையிடுபொருள் 700 ரூபாய் கொடுத்து வாங்கிதான் 270 ரூபாய்க்கான யூரியாவை வாங்க முடியும் என்கிற நிலை 5 ஆண்டு காலமாக தொடர்கிறது. இது குறித்து வேளாண் துறை அமைச்சரிடம் பலமுறை முறையிட்டும் உற்பத்தி நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விலையில் 270 ரூபாய்க்கு யூரியாவும் 1300 ரூபாய்க்கு டிஏபியும் கிடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. இப்படி ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளை மட்டுமே திமுக அரசு கடைபிடிக்கிறது. தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் மிகப்பெரிய மோசடியான திட்டமாக இருக்கிறது. அதே போல காவிரி கடல் முகத்வார நதிகள் சீரமைப்பு திட்டத்திற்கான முதல் கட்ட ஆசிய வளர்ச்சி வங்கியினுடைய நிதியை கடந்த 2016 முதல் 21 வரை பெற்று அதை முழுமைப்படுத்தி இருக்கிறார். இங்கே இருக்கிற பாண்டவையாறு, அடப்பாறு, அரிச்சந்திரன் ஆறு, வளவனாறு உள்ளிட்ட பல்வேறு நதிகள் சீரமைக்கப்பட்டது. 2வது கட்ட நிதியை பெறுவதற்கு திமுக அரசு முன்வரவில்லை. துரைமுருகன் அமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அந்த துறையையே முடக்கிவிட்டார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு விரோதமான ஆட்சியாக திமுக அரசு செயல்படுவதனுடைய விளைவு திமுகவுக்கு இந்த தேர்தல் களம் என்பது விவசாயிகளுக்கும் திமுகவுக்குமான தேர்தல் களமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு காவிரியிலே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடகம் முயற்சி எடுக்கிறது. 5 ஆண்டு காலமாக அதை தடுக்க வேண்டும், அதற்கு கண்டன அறிக்கை கொடுக்க வேண்டும், எதிர்ப்பு தெரிவிக்கிற வேலையை முதலமைச்சர் இதுவரையிலும் மேற்கொள்ளவில்லை. ஒரு நாள் கூட கர்நாடக முதலமைச்சருக்கு 5 ஆண்டு காலமாக அவர் காவிரி என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த முதலமைச்சர் அச்சப்படுகிற நிலையில் கர்நாடகாவில் முதலீடு செய்திருப்பதை பாதுகாப்பதற்காக காவிரி உரிமையை பறிகொடுக்க முயற்சிக்கிறார். ஏற்கனவே கர்நாடகாவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கை திரும்ப பெற்றவர்கள் திமுக. அதற்கு பிறகு காவிரி டெல்டா விவசாயிகள் வழக்கு போட்டுதான் காவிரி உரிமையை மீட்டெடுத்தோம். அந்த உரிமையை மீட்டெடுத்ததையும் அரசியலாக்குவதற்கு 2007 முதல் 2011 ஆண்டு வரையிலும் திமுக முயற்சிக்கவில்லை. அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் நீதிமன்றத்துக்கு சென்று விவசாயிகளுடைய போராட்டத்திற்காக வலிமையான போராட்டத்தை கருத்தில் கொண்டு அந்த உரிமை பெறப்பட்டது. இன்றைக்கு மேகதாட்டு மூலமாக உரிமையை இழக்கக்கூடிய நிலைக்கு திமுக நம்மளை தள்ளி இருக்கிறது. எனவே இந்த தேர்தல் களம் என்பது விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகள் கொண்டிருக்கிற, நிலங்களை அபகரிக்கிற, குத்தக விவசாய நிலங்களை அபகரிக்கிற, முகவரியை அழிக்கிற மோசமான நடவடிக்கையில் ஈடுபடுகிற திமுகவுக்கு எதிரான நிலையில் விவசாயிகள் வாக்களிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் முடிவெடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளும் அதற்கான வகையில் செயல்படுவார்கள், வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.